வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு பயிற்சினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் வரக்கூடிய சித்திரை மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மே மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது உங்களை பொறுத்தளவு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து, அதாவது 8வது இடத்துல இருந்து 9வது ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இதனால் எந்த மாதிரியான நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இவ்வளவு நாள் குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற 8வது இடத்துல தான் இருந்துச்சு. 8வது இடத்துல பொதுவாக குரு இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. ஏன்னா கடந்த ஒரு வருஷமாக 8வது இடத்துல குரு இருந்துச்சுன்னா உங்களை நிறைய கஷ்டப்படுத்திடும். முக்கியமாக பொருளாதார கஷ்டங்களை கொடுத்துரும். அப்போ பணவரவு சரியாக இருக்காது. அப்போ பண தட்டுப்பாடு நிறையா இருக்கும். பண கஷ்டம் நிறையா வந்துடும். பணம் இல்லாதனால மன கஷ்டமும் நிறைய வந்துடும். ஒரு சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனைகள் அதிகமாயிடும். அதே மாதிரி கடன் டார்ச்சர் அதிகமாயிடும். கடனை கட்ட முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் இவ்வளவு நாள் குரு உங்களுக்கு கொடுப்பார். சிலருக்கு கோர்ட்டுனால பிரச்சனைகளை கொடுப்பார். அப்போ வம்பு வழக்குகள் நமக்கு தேடி வந்துடும். சிலருக்கு பேங்க்னால பிரச்சனை கொடுப்பார். அதே மாதிரி வேறு இடங்களில் கடன் வாங்கியிருந்தால், நிதி நிறுவனங்களில் வாங்கியிருந்தால் அந்த நிதி நிறுவனங்கள் நம்மளை கஷ்டப்படுத்தும். பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தால் கட்ட முடியாது. நமக்கு நோட்டீஸ் வரும் கடனை கட்ட சொல்லி. அந்த மாதிரியான பிரச்சனைகளை குரு தான் கொடுத்துருப்பார். அதே மாதிரி கல்வி கரெக்டாக வராது. உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ கல்வி சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் வந்துடும். அதனால் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை இவ்வளவு நாள் அவர் கொடுக்கவும் மாட்டார். அதே போல் குழந்தைகள்னால நன்மையை கொடுக்க மாட்டார். குழந்தைகளுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் வந்துடும். குழந்தைகள்னால நிம்மதி போயிடும். குழந்தைகளை வச்சு நம்ம கவலைப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் நிறைய வந்துடும். இவ்வளவு நாள் அதை தான் அந்த குரு செஞ்சிருவார். அதே போல் ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் ஆபத்தை கொடுத்துருவார். அப்போ ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் கீழே விழுகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வரிப்பாக்கிகள்னால பிரச்சனை வருது, இல்லை வரி கட்டாமல் இருக்கிறதுனால, அதனால சிலருக்கு தொந்தரவுகள் வந்துடும். ஒரு சிலருக்கு ஐடி ரைடெல்லாம் வருது இல்லை, அந்த மாதிரிலாம் வந்துடும். அதெல்லாம் குரு தான் கொடுப்பார். அதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சிக்கல்களை தான் அவர் 8ல் இருந்தால் உருவாக்குவார். அதே மாதிரி உங்களுடைய தாயார் கூட பகை வரும். இல்லைன்னா தாயாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆபத்துகள் வருது, அந்த மாதிரி வந்துடும். அப்படி தாயாருக்கு வரலைன்னா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும், சண்டை வரும், சச்சரவு வரும், பிரிவினைகளை ஏற்படுத்தும். ஒற்றுமைகள் இருக்காது. அல்லது ஒற்றுமைகள் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ, அல்லது அவங்க கீழே விழுகிறதோ, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை அந்த குரு கொடுத்துருப்பார். சிலருக்கு இந்த தகாத உறவு முறையில் இருப்பாங்க, லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஆகிற மாதிரியான வேலைகளை அந்த குரு கொடுத்துருப்பார். அது நல்ல லவோ கெட்ட லவோ ஏதோ ஒரு வகையில் ஆணும் பொண்ணும் பழகிக்கிட்டு இருந்தால் அதில் பிரச்சனைகள் வந்துடும். சண்டை சத்தம்னு வந்துடும். அவங்கள பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகளை அந்த குரு தான் கொடுப்பார். ஏற்கனவே கொடுத்துருப்பார் நிறையா பேர்த்துக்கு. சரி, அதே மாதிரி சொத்து பத்துக்களில் பிரச்சனை பண்ணுவார். சொத்து பத்துக்களில் நிம்மதி இருக்காது. ஏதாவது ஒரு சொத்து வாங்கினா கூட அந்த சொத்தை வாங்க விடாது. அட்வான்ஸ் போட்டிருப்போம், கிரையை முடிக்க விடாது. அந்த மாதிரி செஞ்சிடும். அல்லது ஒரு சிலர் சொத்தை விற்கணும்னு நினச்சிருப்போம், சொத்தை விற்கவும் விடாது, வாங்கவும் விடாது. வீட்டிலையும் பிரச்சனைகள் உருவாக்கும். எந்த வீட்டில் இருக்குமோ அந்த வீட்டில் இருக்க விடாது. அந்த மாதிரிலாம் பண்ணும் குரு பகவான். அதனால் இவ்வளவு நாள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலேருந்து கெடுபலன்களை மட்டும்தான் கொடுத்துச்சு. நன்மையான பலன்களை, சுப பலன்களை அது கொடுக்கலை. நிறையா மனக்குழப்பம் வந்துடும், மனக்கவலை வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்துடும். நிம்மதியாக இருக்க முடியாது, தூங்க முடியாது. என்னடா லைஃப்புங்கிற மாதிரி பயம் கொடுத்துரும் நமக்கு. சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் இப்போ குரு 9வது ராசிக்கு போக போகிறார். சித்திரை 18ல் போகிறார். அவர் போனதுக்கப்புறமா 9வது ராசியில் இருக்கிற குரு எதிர்காலத்தில் உங்களுக்கு எதை கொடுக்கும் அப்படின்னா, முக்கியமாக பொருளாதாரத்தில் தான் நன்மைகளை கொடுக்கும். அதாவது பண சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நன்மைகளை கொடுக்கும். அப்போது ஏதாவது ஒரு வகையில் இனிமேல் உங்களுக்கு பணம் வரும். எப்படி வரும்? வேலை இல்லைன்னா வேலை கிடச்சி பணம் வரும், சம்பளம் வரும். தொழில் இல்லைன்னா தொழில் வச்சு சம்பளம் வரும். தொழில் ஏற்கனவே ஓடாமல் இருந்துச்சுன்னா தொழில் நல்லா ஓடி பணம் வரும். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள், யாராவது கொடுக்க வேண்டிய பாக்கிகள் இருந்தால் அந்த பணத்தை கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்கும்.
அதனால் வர வேண்டிய பணமெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ பணம் நல்லா வரும் அப்படிங்கிறனால தொழிலும் சிறப்பாக இருக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கொடுக்கும். அதனால் மிகப்பெரிய யோகங்களை வந்து அந்த குரு வந்து கொடுக்க போகிறார். அப்போ பொருளாதாரம் நல்லா இருக்குங்கிறனால கடன் பிரச்சனை வந்து பொதுவாக வராது. அப்போ கடனை வந்து நம்ம கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரும். கடனை வந்து ஈஸியாக கட்டலாம். அப்போ கடன் தொந்தரவு வந்து குறையும், கடன் டார்ச்சர் வந்து குறையும். அப்போ கடன்லேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். சரி, குழந்தைகள்னால மிகப்பெரிய யோகங்களை கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். பெற்ற பிள்ளைகள்னால மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வந்து உங்களை தேடி வரும். பிள்ளைகளை வச்சு பெருமைப்படுற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி கல்வி வந்து சிறப்பாக வரும். நீங்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கல்வி வந்து ரொம்ப நல்லா வரும். நல்லா படிக்கலாம், செய்யலாம். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள்லாம் இருந்தால் நமக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கோர்ட்டு கேஸு பாதகமாக வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது. அப்போ நல்லா தான் இருக்கும். அதே போல் பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கட்டலாம். வேறு நிதி நிறுவனங்களில் வாங்கியிருந்தாலும் கடன்களை வந்து நம்ம கட்டுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நகை நட்டுக்கள் வந்து நல்லா சேரும். பூர்வீக சொத்துக்கள் வந்து கைக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வந்து சிறப்புடன் இருப்பார். தந்தைக்கு வாழ்க்கை நிலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தந்தை உடன் பிறந்தவர்களுக்குமே இந்த குரு பயிற்சி வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி 9ல் குரு இருந்தால் மிகப்பெரிய யோகங்களும் மிகப்பெரிய செல்வாக்கும் செல்வமும் வந்து உங்களை தேடி வரணுங்கிறது விதி. அப்போ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே தேடி வரும். தொட்டது பூராமே உங்களுக்கு வெற்றிகளாக வந்து சேரதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை அந்த குரு வந்து உருவாக்கி கொடுப்பார். அதனால் சகல பாக்கியங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். வெளிநாடு சார்ந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். விசா கிடைக்கும், பிஆர் கிடைக்கும், வெளிநாடு சார்ந்த வகையில் வேலை கிடைக்கும், வெளிநாடு சார்ந்த வகையில் தொழில் கிடைக்கும், வெளிநாடு சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும், மனசுக்கு பிடிச்ச மாதிரி வேலைகள் கிடைக்கும். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் குரு 9ல் இருந்தால். அதோட குருவனுடைய பார்வை அப்படின்னு வேற சொல்லுவோம். உங்களுடைய ராசியை தான் வந்து குரு பார்ப்பார் 9வது ராசியிலேருந்து. அப்போ உங்களுடைய ராசியை பார்க்குற போது கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே விட்டு விலகிடும், உங்களை விட்டு விலகிடும். அப்போ மகிழ்ச்சியான ஒரு லைஃப்பை இனிமேல் வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு அருமையான லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் உங்களுடைய ராசிக்கு 3வது ராசியையும் பார்ப்பார். அப்போ இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விருத்தி இருக்கும். அவங்களோட நல்ல ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கான ஒரு பாக்கியங்கள் வந்து கிடைக்கும். 4ஆம் அதிபதி வேற 9ல் இருக்குது. அப்போ தாய் வழி உறவினர்னால நல்ல அன்பும் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கும். 7ஆம் அதிபதி 9ல் இருக்கனால உங்களுடைய கணவன் மனைவி, கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் அவங்க வழியில் நன்மையும் யோகமும் நல்ல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குரு சுப இடங்களில் இருக்கிற போது திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. குரு பகவான் வந்து 9ஆம் பார்வையாக வேற உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்த பார்ப்பார். அப்போ பிள்ளை பிறக்காதவங்களுக்கு பிள்ளை பிறக்கும். பிள்ளை ஏற்கனவே பிறந்து மறுபிள்ளை வேணும் அப்படின்னாலும் அந்த பிள்ளையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆக குழந்தை பாக்கியத்துக்கு வந்து ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். குழந்தை பாக்கியம் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல வெற்றிகள் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் குரு 9ல் இருக்கிறதுங்கிறது வந்து சகல யோகங்களையுமே உங்களுக்கு கொண்டு வரும், சகல நன்மைகளையுமே கொண்டு வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் பூராமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.